வெல்கம் டு ஆத்மா. ஆத்மார்த்தமான சக்திகள் நம்மை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நம்மால் தான் அதை உணர முடியவில்லை. உள்ளூர்காரனுக்கு பேய் என்றால் பயம். எந்த மரத்தில் எவன் தொங்கினாலும் எத்தனை வருடமானாலும் அமானுஷ்ய நேரங்களில் அந்த இடத்தை கடக்கும் பொழுது அவனது நினைவுகள் நம்மை தாக்கத்தான் செய்கிறது. ஆகாஷ் முன் தோன்றி ஆனந்தியின் ஆத்மா கொடுத்த அதிர்ச்சியால் ஆகாஷ் உண்மையிலேயே மிரண்டுதான் போயிருக்கிறான். எதிலும் பற்றில்லாதவன் முதன்முறையாக பயத்திடம் பற்று கொண்டு விட்டான். ஆகாஷ் என்ற அரக்கனை ஆனந்தியின் ஆத்மா எப்படி பலிவாங்கப் போகிறது பார்க்கலாம். ஆனந்தி மாதிரி இல்லடா, நான் ஆனந்தியேதான். என்ன தூக்குல தொங்க விட்ட மாதிரி உங்க ரெண்டு பெரிய தொங்க விடல, தொங்க விடுறேன்டா. என்ன விட்டு, என்ன விட்டு, என்ன விட்டு. எப்பவும் என் குடும்பத்தை சுத்தியே நான் இருப்பேன். யாரையாவது தொல்லை பண்ணணும்னு நினைச்ச? இல்ல இல்ல, பண்ண மாட்டேன். போய் கையெழுத்து போடாமையே வந்துட்டோம். சரி, கையெழுத்து போட்டு வந்துருவோம். சார், சாரி சார், ஏதோ ஞாபகத்துல கையெழுத்து போடாம போயிட்டேன். கையெழுத்தா? அதான் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டியே, அப்புறம் என்ன? கிளம்பு கிளம்பு. அதான் கிளம்புன்னு சொல்லிட்டேன். கிளம்பு கிளம்பு.
மேகலா, என்ன மேகலா, எப்படி பேசினாரா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆ முடிஞ்சதுக்கா. எம்டி எல்லா உதவியும் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அப்பாடா, நீ புத்திசாலி பொண்ணு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எம்டி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவரை மாதிரி தங்கமானவர் வேற யாரும் இல்ல. ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கணும். அப்பப்போ ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துட்டு போகணும், சரியா? எல்லாம் முடிஞ்சுதாம்மா? முடிஞ்சதுப்பா. சரி, வா போலாம். ம். நீயா? ஏன் ஃபைல் எல்லாம் சிதறி கிடக்கு? உன்னதான் கேக்குறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மேகலா கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். ஆனந்தி என்ன வான் பண்ணிட்டு போயிருக்க. ஆனந்தியா? என்ன உளர்ற? வளரல, வந்தது என்னமோ மேகலா தான். ஆனா அவளுக்குள்ள ஆனந்தியோட ஆவி இருந்துச்சு. மேகலா மேல நான் கைய வச்சதும் அவளுக்குள்ள இருந்த ஆனந்தியோட கோவத்தை பார்க்கணுமே. ஐயோ, ஆனந்தி குரல்ல பேசி அவ உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நம்ம அவளை தூக்குல தொங்க விடுத கரெக்டா சொல்றாளே. அதுவும் இல்லாம அவ கண்ணோட கலரே மாறிடுச்சு. என்னடா சொல்ற? நான் இனிமே மேகலாவை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ என்ன விட்டா. என் வாழ்க்கையை கெடுத்த உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படின்னா அடுத்தவ என்கிட்ட வருவாளா? இருக்கலாம். எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இரு. நான் வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேன்ட்ட. இப்ப பாரு, பிரச்சனையை நாமளே தேடி போயிருக்கோம். முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டனே. இந்தா. அப்பா, முடியல.
வினிதா, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தாலும் சரி, பாவம் செய்ய உடந்தையாக இருந்தாலும் சரி, தண்டனை உறுதி. அதே போல்தான் வினிதாவின் மரணத்தை நிகழ்த்தப் போகிறது ஆனந்தியின் ஆத்மா. ஆகாஷ் சொன்னபோது நம்பாத வினிதா நேரில் பார்த்ததும் தான் பயமுறுகிறாள். இனி நடக்கப் போவதை ஆனந்தியின் ஆத்மா மட்டுமே தீர்மானிக்கப் போகிறது. இறந்தவர்களின் ஆத்மா சபதம் கொண்டால் அது கொடுமை செய்தவர்களை சீர்குலைத்து விடாதா என்ன? அடுத்தவனுக்கு தீங்கிழைத்தவன் சுகத்துடன் வாழ்ந்துவிட முடியுமா என்ன? ஆனந்திக்கு முதலில் ஆகாஷ், அதன் பின் வினிதா தான். பார்க்கலாம். ஆனந்தி, ஆமாண்டி, ஆனந்திதான். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆகாஷ் சொல்லிதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஒண்ணுமே தெரியாம தான் இப்படி சொகுசான வாழ்க்கை வாழறியா? நான் பண்ணது தப்புதான். உன் பேக்ல இருந்து நான் தான் பணத்தை எடுத்தேன். அது கொண்டு போய் உன் வீட்லயே கொடுத்துடுறேன். என்ன மன்னிச்சிரு. பணத்தை கொடுத்துட்டா போன என்னோட உயிர் திரும்ப வந்துருமா? சொல்லுடி, வருமா? நம்ம சாக போறோம்னு முன்னாடியே தெரிஞ்சா ஒரு பயம் வருமே. அது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? வேண்டாம், விட்டு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம், விடுற, தள்ளி விடுற. நேற்று நைட்டு வினிதா எனக்கு ஃபோன் பண்ணா. ஒருவேளை அதான் அவ பண்ண லாஸ்ட் காலாக இருந்தா போலீஸ் என்ன ஏதாவது விசாரிப்பாங்களோ. எதுக்கு பயப்படுற? உண்மை என்னவோ அதை சொல்லு. வினிதா நேற்று நைட்டு குடிச்சிருக்கா. போதையில் கால் தவறி பால்கனிலிருந்து கீழே விழுந்துட்டதா பேசிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ தானே சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்டாங்க பாரு. மேடம், சொல்லுங்க சார். உங்க எம்டி வந்துட்டாரா? வந்துட்டாரு சார். எங்க இருக்காரு?
உள்ளதான் இருக்காரு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஆமா சார், உள்ளதான் இருக்காரு. யாரை சார் பார்க்கணும்? உங்க எம்டி ஆகாஷை பார்க்கணும். வினிதா கேஸ் விஷயமா அவர்கிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கேட்டு வரேன். அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க சார். சார், எஸ். உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வினிதா கேஸ் விஷயமா பேசணுமா? சரி, வர சொல்லு. ஓகே சார். அடிக்கடி செய்யும் தவறுகளிலிருந்து தப்பிப்பவன் எங்கோ விட்ட தவறால் தன் அழிவிற்கு காரணமாகி விடுகிறான். இங்கு ஆகாஷ் செய்த தவறு தனக்கு கீழே வேலை பார்த்த பணிப்பெண் வினிதாவை கைப்பாவையாக்கி கொண்டதுதான். இறுதியில் அவளது மரணமே அவன் சிக்கிக்கொள்ள காரணமாகிவிட்டது. செய்த பெரிய பெரிய தவறை விட செய்யாத சிறிய தவறிலிருந்து சிக்குவது போல் சிக்கிக் கொண்டு விட்டான் ஆகாஷ். பிரச்சனை மேல் பிரச்சனை, போலீஸ் வடிவில். இனி ஆகாஷின் நிலைமை என்ன? இங்கு தவறுகளின் அஸ்திவாரமாக ஆகாஷ் இருக்கிறான். காவல்துறை அவனை கண்காணிக்க தொடங்கிவிட்டது. காவல்துறை தேடி வந்த இடம் ஆகாஷின் மருத்துவமனை. வந்தவர்களிடம் ஆகாஷ் எல்லா உண்மையும் சொல்லப் போகிறானா அல்லது மறைக்கப் போகிறானா? ஒருவேளை ஆனந்தியின் ஆத்மா ஆகாஷை சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்கப் போகிறதா? பார்க்கலாம். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வேற யாரையும் உள்ள விட்டுறாது. வாங்க என்னன்னு பார்க்க. வாங்க பார்க்கலாம். சார், உங்களை எம்டி வர சொன்னாரு, நீங்க போங்க. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இங்க கலா யாரு? அவங்க தான் சார். அவங்க நான் தான் சார். ஆமா, வினிதா நேற்று நைட் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஆமா சார். என்ன பேசுனீங்க? ஜென்ரலாக தான் சார் பேசினோம். அவ ஷாப்பிங் போனாலாம், அதை பற்றி தான் சார் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோதான் சார். வினிதாவோட கேரக்டர் எப்படி? ரொம்ப நல்லவங்க சார். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ செலவுக்கெல்லாம் பணம் தருவாங்க. ஹலோ சார், ஐம் ஆகாஷ். ஐம் இன்ஸ்பெக்டர் சரவணன். உட்காருங்க. சொல்லுங்க சார். வினிதாவோட டெத்தில் சில சந்தேகங்கள் இருக்கு. கேளுங்க சார். ஆமா, நீங்க எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் ரன் பண்றீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஆரம்பிச்சாரு சார். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பெடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? ஆக்சுவலா எனக்கும் மெடிக்கல் லைனுக்கும் சம்மந்தம் இல்லை சார். நான் படிச்சது பிஇ. மெடிக்கல் லைன்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா கம்பல் பண்ணதுனால தான் நான் பொறுப்பை ஏற்றுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. சீனியர் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. மற்றபடி எந்த ஸ்டாஃப் கிட்டையும் நான் அவ்வளோவா பேச மாட்டேன் சார். குட். இந்த வினிதா எப்படி? இங்கே அவங்க தான் சீனியர், அதனால எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அவங்க கிட்ட தான் கேட்பேன். எவ்வளோ நாள் இங்கே வேலை பார்க்குறாங்க? ஒரு 5 வருஷம் இருக்கும். எவ்வளோ சம்பளம்? 18,000 ப்ளஸ் அலவன்ஸ் கொடுப்போம். முன்னாடி ஆனந்தின்னு ஒரு நர்ஸ் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், ஸ்டாஃப் மீட்டிங் நடக்கும்போதே ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ஏதோ பர்சனல் ப்ராப்ளத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நான் கூட அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். மிஸ்டர் ஆகாஷ், எல்லா கேள்விக்குமே நீங்கள் சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் சில கேள்விகள் இருக்கு. கேளுங்க சார். இறந்து போன 2 பேருமே இங்கே நர்ஸாக வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு இங்கே ஏதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது துன்புறுத்தல் இருந்திருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது.
பணமும் பொருளும் மரணத் தருவாயில் ஒருவனுக்கு நிம்மதியை கொடுத்து விட முடியுமா? கெட்டவர்கள் கொலைகளையும் கொடூரத்தையும் நிகழ்த்திவிட்டு தான் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் தருவாயில்தான் மரணம் அவர்களை சூறையாடி விட்டு செல்கிறது. ஆகாஷின் மரணம் அல்லது அவனுக்கு கிடைக்கப் போகும் தண்டனையை நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.